சாய்ராம். நமஸ்காரம். நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலே ஆரம்பித்திருக்கிறோம். ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது ஆன்மீகம். இந்த ஆன்மாவானது மனித ரூபம் மட்டுமல்ல, மற்ற பிற உயிரினங்கள் ரூபமாகவும் பிறப்பெடுத்து வருகிறது. இதிலே ஜோதிடம், ஜாதகம் இவையெல்லாம் மனித பிறவிகளுக்கு மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய மனித பிறவியானது இதற்கு முந்தைய பிறவிகளிலே என்னவாக இருந்தது என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இன்பம், துன்பம் இவை யாவுமே நம்முடைய இதற்கு முன்னால் இருந்த 5 மனித பிறவிகளிலே நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மனித பிறவி மட்டும்தான் அந்த சுக துக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியக்கூடிய பிறவியும் இந்த மனித பிறவி மட்டுமே. எனவே இந்த பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மை தீமை எல்லாமே நம்முடைய ஜாதகத்திலே லக்னமும் 9ஆம் இடமும் சுட்டி காண்பித்து விடும். ஆனால் இந்த லக்னம் 9 என்ற பாவங்கள் எல்லாமே நம்முடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவத்தை மேற்கொண்டே இருக்கின்றன. இந்த 5ஆம் பாவமானது நம்முடைய பூர்வ புண்ணியம், அதாவது முன் ஜன்மத்தை பற்றி சுமந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 5ஆம் பாவத்தை பற்றி இன்னொரு கருத்தும் உண்டு. இது பாக்யஸ்தானம் என்பார்கள், புத்திர பாக்யஸ்தானம் என்பார்கள். அப்படியென்றால் புத்திரர்களை கொடுக்கக்கூடிய இந்த 5ஆம் பாவமானது நம்முடைய லக்னம், 9ஆம் இடம் இவைகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். ஒருவருடைய பூர்வ ஜன்மத்திலே பாவங்கள் புண்ணியங்கள் எது அதிகப்படியாக இருந்தது என்பதை நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளை கொண்டே நம்முடைய முன் மனித ஜென்மங்களுடைய பாவ புண்ணியத்தை பற்றி தெரிந்து கொண்டு விடலாம். ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவமானது நன்றாக இருக்கும். 5ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகமானது நன்கு அமைந்திருக்கும். அதேபோல் அந்த 5ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தை அல்லது 5ஆம் பாவாதிபதியை நல்ல கிரக சேர்க்கையுடனோ நல்ல கிரகங்களின் பார்வையுடனோ இருக்க பெற்றவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு உள்ளவராகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் செல்வம் நிறைந்தவர்களாகவும் சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த 5ஆம் பாவாதிபதி அல்லது 5ஆம் பாவத்திலே உள்ள கிரகங்கள் இவர்கள் கெட்டு போயிருந்தால், அதாவது நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது ராகு கேது சனி போன்ற கிரகங்களாலோ சேர்ந்திருந்தாலோ பார்க்கப்பட்டு இருந்தாலோ அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த பிறவியிலே மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாவார்கள். சில பேருக்கு அந்த 5ஆம் பாவத்திலே உள்ளவர் தனகாரகனாக இருக்கலாம். அவர்களுக்கு செல்வம் மிகுந்திருக்கும். ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்களா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்க முடியாது.
ஊதாரித்தனமாக செலவு செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பிறப்பானது கஷ்டங்களை அனுபவிக்கும், ஆனால் செல்வத்திற்கு குறைவு இருக்காது. இப்படி 5ஆம் பாவத்தை வைத்து நம்முடைய முன்ஜென்மம் கணக்கிடப்பட வேண்டும். குழந்தைகள் நன்றாக இருந்து செல்வந்தர்களாக இருந்து அறிவாளிகளாக இருந்தால் நம்முடைய முன்பிறவியிலே நாம் என்றால் கணவன் மனைவி இரு பக்கமும் பிறவிகளானது புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வம்சாவளியும் நன்றாக இருந்திருக்கும். தான தர்ம காரியங்களிலே ஈடுபட்டவர்களாக இருந்திருப்பார்கள். எனவே குழந்தைகளுடைய நிலையை வைத்து நம்முடைய முன் ஜென்மத்தினுடைய மனித ஜென்மங்களினுடைய பாவ புண்ணியத்தை அளவிட முடியும். இதை நாம் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வியை விட்டுவிட்டு நம்முடைய முன் ஜென்ம கர்மாக்கள் இதை செய்கின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நமஸ்காரம்.